அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன ஒரு நபிமொழி, அலைக்கும் பில் ஜமாஅ வ இய்யாக்கும் வல் ஃபுர்கா ஃபஇன்ன ஷைத்தான மஅல் வாஹித் வஹுவ மினல் இஸ்னைனி அபஅத் மன் அராத பஹ்பூஹத்தல் ஜன்னா ஃபல்இல்ஸமில் ஜமாஅ. இமாம் அத்-திர்மிதி ரஹ்மத்துல்லாஹ் அவங்களுடைய சுனன்ல பதிவு செய்த ஒரு நபிமொழி. அல்லாஹ்வுடைய தூதர் இந்த இடத்துல நமக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை, நம்ம எல்லாருமே கடமையாக்கி கொள்ளக்கூடிய ஒரு விஷயத்தை இந்த நபிமொழியில சொல்லி காட்டுறாங்க. நீங்க அல் ஜமாஅத்தை நீங்க என்ன செஞ்சீங்கன்னா பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். வ இய்யாக்கும் வல் ஃபுர்கா, இதை விட்டு பிரிந்து செல்வதில் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். ஃபஇன்ன ஷைத்தான மஅல் வாஹித், ஷைத்தான் தனித்ததாக இருக்கக்கூடியவர் என்ன செஞ்சாராம், பாதிப்பை ஏற்படுத்தியாராம். வஹுவ மினல் இஸ்னைனி அல் அபஅத், இரண்டு நபர்களாக இருக்கும்போது அவன் விரண்டோடுறான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டு சொன்னாங்க, மன் அராத பஹ்பூஹத்தல் ஜன்னா, சொர்க்கத்துடைய கருவை யார் ஆசைப்படுகின்றீர்களோ ஃபல்இல்ஸமில் ஜமா, அல் ஜமாஅத்தோடு இருந்து கொள்ளுங்கள், அதனை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறான். இது என்னன்னா ஒரு நினைவூட்டல். நம்ம எல்லாருமே சலஃபியாவை பின்பற்றதுக்காக நம்ம ஆசைப்பட்டு வந்திருக்கோம். அந்த சலஃபியால மிக முக்கியமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா அல் ஜமா. ஷேഖோட ஆரம்ப கால லெக்சர்ஸ் நீங்க எல்லாத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னா மன்ஹஜ் ரிலேட்டடா அவ்வளவு விரிவா பேசியிருப்பாங்க. அல்லாஹ் அந்த மனிதனுக்கு அருள் செய்யணும். ஏன் அப்படின்னா காலம் செல்ல செல்ல நம்ம இந்த அல் ஜமாஅத்தை வளர்றதை பார்க்கும்போது அதுல ஏற்படக்கூடிய ஃபித்னா, அதுல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், குழப்பங்கள், இன்னைக்கு பிற இயக்கங்களோட நம்ம தனித்திருந்து இவ்வாறு நிலைநாட்டும் போது அந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்துறது என்ன அப்படின்னா, அவங்க அன்றைய காலத்துல ஆழமா இந்த அல் ஜமாஅத்துடைய முக்கியத்துவத்தை பத்தி அவங்க எடுத்து காட்டுறது தான் இன்னைக்கு நமக்கு ஒரு அரணா இருக்கு, ஒரு பாதுகாப்பா இருக்கு. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் இந்த நபிமொழியில சொன்னது அல் ஜமாஅத்தோட இருக்கக்கூடிய ஒரு முக்கியத்துவம். சொர்க்கத்துடைய கரு, ஒரு முட்டையுடைய கரு அப்படின்னா ஒரு முட்டையுடைய டேஸ்ட்ல அதிகமா இருக்கக்கூடியது என்னன்னா அந்த கரு தான். அப்ப அதே மாதிரி சொர்க்கத்துல கருங்கிறது ஆக சிறந்த இடம். சொர்க்கத்துல அந்த இடம் யாரும் நீங்க ஆசைப்படுறீங்களோ, விருப்பப்படுறீங்களோ, நீங்க என்ன செய்யுங்க, அல் ஜமாஅத்தோட இருந்துக்கங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு என்ன செய்யறாங்கன்னா சொல்லி காட்டுறாங்க. இந்த அல் ஜமாஅத்தோட இருந்துக்கங்க அப்படிங்கிறத நான் அமல்ல காட்டக்கூடிய முதல் விஷயம் என்ன அப்படின்னா இந்த தொழுகை. அல்லாஹ்வுடைய தூதர் தௌஹீத மக்களுக்கு மத்தியில எடுத்துரைத்தாலும் அந்த தௌஹீதின் வெளிப்பாட்டுல அமல் ரீதியா ஒரு மனிதனுக்கு முதலாவது கடமையாக அமையக்கூடியது இந்த தொழுகை. இன்னைக்கு இந்த சலஃபியாவை தெரிஞ்ச அனைத்து மக்களும் இதனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்திருக்கும், அல் ஜமாஅத்தோட இருக்கணுங்கிறது. ஆனா அதனுடைய வெளிப்பாடுன்னு பார்க்கும்போது நம்மளிடம் இருக்கக்கூடிய அந்த பலகீனத்தன்மை, இந்த அல் ஜமாஅத்தோடு இருக்கக்கூடிய அந்த முக்கியத்துவத்தை உணர்ந்தும் உணராமல் இருக்கக்கூடிய தன்மை, இதனால என்ன ஆகுது அப்படின்னா அல் ஜமாஅத்தோடைய அந்த பங்களிப்புல அவங்களுடைய பங்களிப்புங்கிறது குறைஞ்சு போகும். அப்ப அல் ஜமாஅத்தோடு இருக்கிறதுங்கிறது எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னா, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கலீஃபாவா இருக்கும்போது மினால தொலை வைக்கிறாங்க. அவங்க யார் அப்படின்னா உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு டிராவலர், அவங்க ஒரு பயணி. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் அவங்க பின்னாடி தொழுகிறாங்க. உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்கன்னா 4 ரக்காத்துகள் தொழுகிறாங்க. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் பயணி, அதை உணர்ந்திருக்காங்க. உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு தொழுகிறாங்கிறதுக்காக அவங்களோடு சேர்ந்து நின்று அந்த 4 ரக்காத்துகளை பரிபூர்ணமாக்குறாங்க.
அப்போ மக்கள் எல்லாம் இப்னு மஸ்ஊத் இல்லாம போய் கேட்டாங்க, பயணத்துல 2 ரக்காத் தொழுகிறது தானே ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறை. அப்ப இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொன்னாங்க, என்ன சொன்னாங்க? இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொல்றாங்க, அல் கிலாஃபு ஷர், பிரிஞ்சு போறதுங்கிறது கெட்டது. இதுல 2 விஷயம் புரிஞ்சுக்கணும். ஒன்னு அவங்க கலீஃபத்து ராஷித், இன்னொன்னு அல் ஜமாஅத்தை விட்டு பிரிகிறது. இந்த முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, சுன்னாவை உஸ்மான் இப்னு அஃபான் விட்டும் ஒரு அனுமதியான ஒரு விஷயத்தை செஞ்சாலும் கூட இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு என்ன செய்யல, அனுமதிதானே சொல்லி பின்பற்றலன்னு சொல்லி அல் ஜமாஅத்தை விட்டு பிரிஞ்சு போல, கலீஃபாவை விட்டு பிரிஞ்சு போல. மக்களுக்கு தெளிவு கொடுக்கறாங்க, சுன்னா அல்லாஹ்வுடைய தூதரோடு நான் தொழுதேன் 2 ரக்காத் தான் தொழுதேன், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தொழுதேன் 2 ரக்காத் தான் தொழுதாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு தொழுதேன் 2 ரக்காத் தான் தொழுதாங்க சொல்லிட்டு அல் கிலாஃபு ஷர். இருந்தாலும் நான் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு பின்னாடி நின்று தொழுகிறது எனக்கு அந்த 2 ரக்காத்தும் கிடைச்சிடும், மேலதிகமான 2 ரக்காத்து எனக்கு கிடைச்சிட்டு நான் பிரிஞ்சு போறதுக்கு நான் என்ன செய்யலாம், இது பண்ணல. கெட்டது நான் ஏன் இந்த உதாரணத்தை சொல்றேன்னா, அந்த நடந்த சம்பவம் தொழுகை. அப்ப இந்த அல் ஜமாஅத்தோடு பிரிஞ்சு போறது சஹாபாக்கள்கிட்ட மிகவும் வெறுக்கத்தக்க விஷயமா இருந்துச்சு. அல்லாஹ் நமக்கு தந்த ஒரு பாக்கியம் என்ன அப்படின்னா, அல் ஜமாஅத்தோடு தொழக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு தந்திருக்கா அப்படின்னா, இந்த ஜமாஅத்துல கலந்துக்கிறது நீங்க எந்த பள்ளியில உள்ள ஜமாஅத்தை கலந்துக்கிறத விட நன்மை அதிகம். 27 மடங்கு நன்மையும் கிடைச்சிரும், அதே நேரத்தில் அல் ஜமாஅத்தோடு நின்று தொழுத நன்மையும் உங்களுக்கு கிடைச்சிடும். அப்போ இந்த முக்கியத்துவத்தெல்லாம் உணர்ந்திருந்தும் நான் என்ன செய்யறேன்னா, பலகீனப்பட்டவனா என்ன செய்யறோம், சில நேரங்கள்ல என்ன செய்யறோம், எனக்கு வெறுப்பு வரணும். முதல்ல நான் சுன்னாவின் அடிப்படையில் தொழாத ஒரு பள்ளியில போய் தொழுறதுக்கு வெறுப்பு வரணும். என் மனசு நிம்மதி அடையுதுன்னா நான் பலகீனப்பட்டு போயிட்டேன். எனக்கு அது கூட புரியல. இன்னும் என் மனசு இவ்வளவு வீக் ஆயிட்டு, நான் ஈமான்ல பலகீனம் ஆயிட்டேன், எனக்கு அங்க நிம்மதி கிடைக்குது நான் நினைக்கிறேன்னா அது எனக்கு பாதிப்பு. ஆனா இன்னைக்கு அதை உணர்றதுக்கு கூட ரெடி இல்லை. எந்த அளவுக்கு அப்படின்னா, நம்ம பள்ளியில 2 விஷயங்கள் சர்ச்சைக்குரியதாக ஆகிக்கு. அதனால அந்த 2 விஷயத்தை மட்டும் நான் சொல்றேன். என்ன 2 விஷயம்? ஒன்னு டைமிங், தொழுகை குறித்த நேரத்தில் நடக்கல. 2வது ஜம்மு செய்வது. அப்ப இந்த 2 விஷயமும் நம்ம பள்ளியில விமர்சனங்களாக என்ன செய்யப்படுதுன்னா, சில நம்ம பிரதர்ஸ்ல சில பேர் என்ன செய்யறாங்கன்னா, அது பேசுறாங்க. இது என்ன, இது அவங்கள மட்டம் தட்டணும், இழிவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக இல்ல. உங்களுக்கு சில விஷயங்கள் புரியலன்னா, ஒண்ணு கல்வி உள்ளவங்கள்ட்ட எடுத்துட்டு போய் நீங்க அதுக்கு பதில கேளுங்க. அது இல்லாம பொதுவான மக்களுக்கு மத்தியில அதை பத்தி பேசுறது, அதை பத்தி வளர்க்கிறது, இதுக்கும் இந்த இடத்துக்கும் சம்பந்தம் இல்லாதவங்கள்ட்ட பேசுறது, இந்த மாதிரி விஷயங்களை வச்சுக்கோங்க. ஏன் தொழுகையை குறித்த நேரத்தில் தொழுகிறது தவறுன்னு சொல்லி உணர்ந்திருக்காங்க, ஆனாலும் குறித்த நேரத்தில் தொழணுங்கிறாங்க. எப்படி எனக்கு புரியல. நம்ம நம்ம பள்ளியில இத்தனை மணில இருந்து இத்தனை மணிக்குள்ள அதை ஒரு நன்மைன்னு உணர்ந்து, ரசூலுல்லாஹ் காலத்துல இப்படி இல்ல, அந்த அடிப்படையில் தான் நம்ம தொழுகிறோம். இந்த மாதிரி வாய்ப்பு எந்த பள்ளிவாசலையும் கிடையாது. அந்த தொழுகைக்காக காத்திருக்கிறது, வீட்டில இருந்து முன்னாடியே கிளம்புறது. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, என்னுடைய அன்றாட வாழ்க்கையில இந்த இபாதத்து தான் முதல்ல முக்கியம். அல் ஜமாஅத்தோட போய் தொழுகிறது தான் ரொம்ப முக்கியத்துவமானது. ஆனா இப்ப எது முக்கியத்துவம் ஆகுது அப்படின்னா, நான் செய்யக்கூடிய பிசினஸ், நான் செய்யக்கூடிய வியாபாரம், என்னுடைய குடும்ப சூழல், இந்த முக்கியத்துவத்தை நான் படுத்தி சுன்னால இருக்கக்கூடிய விஷயத்தை நான் விமர்சனமாகவும் அது ஒரு குறையாகவும் பேசுறதுக்கு நான் முன்வரேன். எந்த அளவுக்கு பேச்சு வந்திருக்குன்னா, இந்த காரணத்தினால் பள்ளிக்கு வரல. நஅூது பில்லாஹ். இது எப்படி ஒரு சலஃபியால இந்த வார்த்தையை சொல்ல முடியும்? இது ஏன் அப்படின்னா, மன்ஹஜில் நம்ம பலகீனப்பட்டு போயிட்டோம். நம்ம மனிதர்கள், அந்நாஸ்ன்னு மனிதர்களுக்கு பேரு, அந்த நாசுடைய அடிப்படையில் ஒன்று தெரியுமா, மறதியால் அடிக்கடி நினைவூட்ட வேண்டி இருக்கு. அல் ஜமாஅத்தோட முக்கியத்துவம், அல் ஜமாஅத்தோட இருக்கிறது, இதை எல்லாம் நம்ம திரும்ப திரும்ப நினைவூட்ட வேண்டி இருக்கு. ஏன் இந்த அடிப்படையெல்லாம் படிச்சுட்டு
இன்னைக்கு அதுல பலகீனப்பட்டு சுன்னாவுக்கு எதிராக, அது டைரக்டா இல்ல, அது அவங்க தெரிஞ்சோ தெரியாமலோ பண்றாங்க. அது எதுக்குன்னா சுன்னாவுக்கு எதிராக்க கூடிய ஒரு விஷயமா அது அமைஞ்சிருக்கு. அப்ப அதை நம்ம என்ன செய்யணும்னா முதல்ல அவாய்ட் பண்ணணும். ரெண்டாவது ஜமுங்கிறது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க. அல் ஜமாஅத் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிவாசல்ல ஜமு செய்யறாங்க அப்படின்னா இன்றைக்கு இருக்க சமூகத்துல யாருமே இந்த சுன்னாவை செய்ய ரெடி இல்லை. நம்ம எதுக்காண்டி செய்யறோம்? ரெண்டு விஷயம். ஒன்னு இந்த சுன்னாவை பரவலாக்குறது, இன்னொன்னு சில காரணங்கள்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜமு தான் செஞ்சாங்கிறது. நமது பள்ளியில ஜமு நடக்கக்கூடியது பெரும்பாலும் அந்த காரணத்தை வச்சு. ஒன்னு மழை, இன்னொன்னா சிவியர் ஹீட், சூடுனால. இன்னொன்னு இருக்கு தெரியுமா, இந்த சுன்னா மக்களுக்கு மத்தியில் அறியப்படாததா இருக்குங்கிறதுக்கா. இதுல பங்கு நான் கொடுத்தேன் அப்படின்னா அல் ஜமாஅத்தோடு பங்கு கொடுத்து மங்கி போன சுன்னாவை உயிராக்குறதுக்கு நான் ஒத்துழைப்பு செய்றேன். ரெண்டாவது என்னது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில காரணத்துக்காகவே செஞ்சாங்க அந்த ஜமு, அந்த சுன்னாவை நான் ஹயாத்தேன். அப்ப இந்த இவ்வளவு நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய இந்த சுன்னாவை அல் ஜமாஅத்தோடு நிலைநாட்டுறதை விடவும் இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா மற்ற பள்ளிகளில் தொழுவது நிம்மதி தரக்கூடியதாக மாறுது. அப்படின்னா இது கண்டிப்பா விமர்சனத்துக்கு தக்கமானது. ஈமானுடைய பலகீனத்தின் காரணத்தினால் நம்ம என்ன செஞ்சிட்டோம், ஒரு சுன்னாவை விட இந்த சுன்னாவை நான் அதை வெறுக்கக்கூடியவனா மாறி, என்ன அறியாம, இது தெரிஞ்சு செய்யல, யாரும் தெரியாம நான் என்ன செய்யறேன்னா இதை விட்டு விலகி ஒரே ஜமு செய்ய வேண்டாம் அப்படிங்கிற ஒரு இதுல நான் விலகி எங்க போறேன் அப்படின்னா ஒரு பித்அத்தான ஒரு பள்ளிவாசல்ல போய் தொழுகையுடைய சஃப்களை சரியா அமைக்காத ஒரு பள்ளிவாசல், இக்காமத்தை அதனுடைய பள்ளிகளுடைய நுழைவாயில் சொல்லாத ஒரு பள்ளிவாசல், தொழுகை முடித்த பிறகு அத்கார்கள் பித்அத்தான முறையில் செய்யப்படக்கூடிய பள்ளிவாசல், தொழுகைக்கு பிறகு துஆ கூட்டு சேர்ந்து செய்யக்கூடிய பித்அத்துல நான் என்ன செய்யறேன்னா பங்களிப்பு அளிச்சுட்டு வரேன். இது எவ்வளவு பெரிய ஆபத்தான சூழ்நிலைன்னு கூட தெரியாம இருக்கிறான். ஏன்? பழகிடுச்சு. பித்அத்தை திரும்ப திரும்ப அந்த மாதிரி செஞ்சு செஞ்சு மனசுல அதனுடைய அச்சம், பயம் எல்லாமே போயிட்டு. இதெல்லாம் எனக்கு எதை எடுத்துக்காட்டுதுன்னா அல்லாஹ் பாதுகாக்கணும், மன்ஹஜ்ல நம்ம பலகீனப்பட்டு போயிட்டோம். காலம் செல்ல 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 மன்ஹஜ்ல பலகீனம் ஆயிட்டே போறேன் அப்படின்னா நான் என்னுடைய கல்வி கற்றல்ல இன்னும் மேலதிகமா படிக்கக்கூடியவனா இருக்கணும். திரும்ப திரும்ப மன்ஹஜ் சம்பந்தமான விஷயங்கள் உலமாக்கள் பேசியது, அவங்க வகுப்பாங்கள் எடுத்தது, இதை எல்லாத்தையும் நான் திரும்ப திரும்ப படிச்சு மீட்டணும். எதுக்கு? என்னுடைய ஈமானை புதுப்பிக்கிறது. இன்னைக்கு அப்படிப்பட்ட நிலை. சில நபர்கள் சிலதுக்கு முன்னுதாரணமா ஆயிடக்கூடாது. ஒன்னு, இந்த சுன்னாவை பின்பற்றது என்ன காரணம் அப்படிங்கறத அட்லீஸ்ட் இங்க உள்ள பொறுப்புதாரி யாரோ அவங்கள்ட்ட கேட்டிருக்கலாம். கேட்டுட்டு இதனாலதான் இது செய்யப்படுது அப்படிங்கறத விளங்கிக்கலாம். இதுல என்னென்ன பின்னணிகள் இருக்கு, இதை நம்ம இங்க செய்யாம போனா என்ன பாதிப்பு வரும். அப்ப எதுவுமே தெரியாம நம்ம என்ன செய்யணும், சில விஷயங்களுக்கு முன்மாதிரி ஆனோம்னா இவனை பார்த்து 4 பேர் வெளியே போறோம். அப்ப என்ன இது நம்ம இது ஆரம்ப கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லப்பட்டது. இப்ப நாங்க செஞ்ச தப்பு என்னன்னா அன்றைய தினம் விமர்சனமா இந்த விஷயத்த சுன்னாவுக்கு முரணா இருக்குதுன்னு சொல்லாதது இன்னைக்கு எப்படி ஆகுது அப்படின்னா இன்னும் அது என்ன செய்யுது, ரொம்ப லீனியன்ட் ஆகக்கூடிய சூழ்நிலையை நம்ம பார்க்கணும். நான் திரும்ப திரும்ப நினைவூட்டக்கூடியது ஒண்ணுதான். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சுன்னாவுக்கு முரணாக அல் ஜமாஅத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் செஞ்சாலும் அல் ஹிலாஃபு ஷர், நான் இதை பிரிஞ்சு போறது கெட்டதுன்னு சொன்னாங்க. அல் ஜமாஅத்தோட எந்த பகுதி, ஒரு ஜான் அளவு, ஒரு இன்ச் நான் அந்த அல் ஜமாஅத்தை விட்டு போறனாலுமே அது எனக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை தருதுங்கிறத நான் உணரணும் முதல்ல. அதனாலதான் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, அல் ஜமாஅத்தை பத்தி சொல்லும்போது, அலைக்கும் பித்தாஅத்தி வல் ஜமாஅ ஃபஇன்னஹா ஹப்லுல்லாஹி அல்லதி அமர பிஹ்.
மனிதர்களே, நீங்க அல்லாஹ்வுடைய கீழ்ப்படிதலின்பால் உங்களை உறுதியாக்கிக் கொள்ளுங்கள். அல் ஜமாஅத்தை நீங்கள் உறுதியாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். வமா தக்ரஹூன ஃபில் ஜமாஅத்தி கைரும் மிம்மா துஹிப்பூன அல் ஃபர்கா. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் சொன்ன வார்த்தை தங்கத்தால் எழுத வேண்டிய வார்த்தை. நீ இந்த அல் ஜமாஅத்தை விட்டு பிரிஞ்சு நிம்மதி அடைவதை விடவும் வெறுத்து கொண்டு இந்த அல் ஜமாஅத்தோடு இருந்து கொள் அப்படின்னு சொல்லி அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. இது நமக்கு எதை எடுத்து காட்டுது? சில நேரங்கள்ல சில விஷயங்கள் எனக்கு வெறுக்கத்தக்கதா இருக்கலாம், அதுக்காண்டி இந்த இதை வெறுத்துட்டு நான் என்ன செய்யக்கூடாது, எனக்கு நிம்மதி இதை விட்டு போனாதான் எனக்கு கிடைக்கும் சொல்லி நான் நினைக்கிறேன் அப்படின்னா அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் அதான் விமர்சனமா சொல்லி காட்டுறாங்க. நீ பிரிஞ்சு போய் நிம்மதி அடைவதை விடவும் வெறுத்து கொண்டு அல் ஜமாஅத்தோடு இருந்துக்கோ. உன்னுடைய சகோதரனுக்கு போய் நீ உபதேசம் செய், உன்னுடைய சகோதரனை திருத்துறதுக்கு முயற்சி செய், அல் ஜமாஅத்தோடு இன்னும் சிறப்பா பயணிக்கணும்னு சொல்லி நீ ஆசைப்படு. அதை விட்டுட்டு இவங்களா என்னைக்கு கேட்பாங்க, இதெல்லாம் சொல்லி எப்படி நடக்க, இதெல்லாம் எப்படி ஹயாத்தாக்க அப்படின்னு சொல்லி இதை விட்டுட்டு போயிட்டு நான் என்ன செய்றேன், வேற ஒரு இடத்துல ஒரு பிதஅத்தான பள்ளியில எனக்கு இன்னும் ஷிர்க் வைக்கக்கூடிய பள்ளிவாசல்ல போய் நான் தொழுறேன், எனக்கு ஒரு உணர்த்தல் இல்ல, எனக்கு ஒரு என்ன சொல்ல, எனக்கு ஒரு உணர்ச்சி இல்ல. இந்த மாதிரி அல் ஜமாஅத்தோடு பிரிஞ்சு போய் நான் அந்த பள்ளியில போய் நான் தொழுறது எனக்கு நிம்மதி கிடைக்கும்னா இப்னு மஸ்ஊத் அதான் விமர்சனமா சொல்றான். நீ வெறுத்து கொண்டு அல் ஜமாஅத்தோடு இருந்து கொள். எப்படி நீ வேற ஒரு அல் ஜமாஅத்தோடு பிரிஞ்சு போய் ஒரு இடத்துல உனக்கு நிம்மதி கிடைக்கிறத விடவும் நீ என்ன செய், வெறுத்து கொண்டு அல் ஜமாஅத்தோடு இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றான். இது எனக்கு எதை எடுத்துக்காட்டு, அல் ஜமாஅத்தோடு இருக்கக்கூடிய அந்த முக்கியத்துவத்தை எனக்கு எடுத்துக்காட்டு. எங்களுக்கு மத்தியில் சில நேரங்களில் சில ஏதோ ஒரு பிரச்சனைகள் வரலாம், சில நேரங்களில் சில நடவடிக்கைகள் எடுக்கும் போது சில மனிதர்களுக்கு முரணா இருக்கலாம், சில நம்ம மனிதர்களுக்கு பிடிக்காம போலாம், எங்களுடைய சகோதரர்களுக்கு பிடிக்காம போலாம். இதெல்லாம் காரணம் அல்ல இந்த அல் ஜமாஅத்தோடு பிரிஞ்சு போறது. என் மனசு இந்த மக்களை விட்டு பிரிஞ்சா நிம்மதி கிடைக்கும் நினைக்குதுன்னா ஷைத்தான் போடக்கூடிய எண்ணம். எதுக்கு, இந்த அல் ஜமாஅத்தோடு பிரிஞ்சு எப்படியாச்சும் நீ என்ன செஞ்சிரு நிம்மதி அடைஞ்சுன்னு சொல்லி ஷைத்தான் சொல்றான். நான் என்ன செஞ்சிடக்கூடாது, இந்த அல் ஜமாஅத்தோடு பிரிஞ்சிடக்கூடாது, நான் வெறுத்து கொண்டு இருந்தாலும் இந்த அல் ஜமாஅத்தோடு இருக்கணும் அப்படிங்கறதான் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்றாங்கன்னா எடுத்துக்காட்டு.